நீதியரசர் சத்யநாராயண புகழேந்தி அவர்கள் எப்பா நீயே வாதாடி இருக்கலாமா? நான் கஜாயிப்புக்கு பார்ட்டி இன் பெர்சன் சார், டெல்லி ஹைகோர்ட்டில் நீட்டுக்கு பார்ட்டி இன் பெர்சன், எப்பா நீயே வாதாடிக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க. வருண் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை ஒரு நாளும் அங்கே பரந்தூருக்கு விமான நிலையம் வராது? பரந்தூரில் ஒரு கால விமான நிலையம் வராது. 1920 ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் படி 214 ஏக்கர் ஏரிங்கிறது கன்ஃபார்ம். நீங்கள் பில்டிங் கட்டிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிவப்பு கலரில் பட்டா கொடுக்கலாம்ல. அறந்தமிழ் நேயர்களுக்கு இனிய வணக்கம். இன்று நாம் ஒரு சமூக செயற்பாட்டாளர், பல்வேறு பொதுநல வழக்குகள் 20க்கு மேற்பட்ட பொதுநல வழக்குகளை இட்டு இன்றைக்கும் சமூக செயற்பாட்டில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிற திரு வை தங்கவேல் அவர்களை நாம் சந்திக்கிறோம். அவர் புத்தனாம்பட்டி ஊராட்சி தலைவராக இருந்திருக்கிறார். தொடர்ந்து பல்வேறு விஷயங்கள் நீங்கள் நம்ம பேச பேச நம்ம புரிஞ்சிக்கலாம். அவரை நாம் அன்போடு வரவேற்போம். சார் வணக்கம் சார், மிக்க மகிழ்ச்சி உங்களை சந்திப்பதில். எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி சார். ரொம்ப நாளாக உங்களை சந்திக்கணும் அப்படின்னு, ஏன்னா உங்கள் பேரை மட்டும்தான் நாங்கள் கேட்டுட்ருக்குறோம். முதல்ல பரந்தூர் விமான நிலையம், இது இன்றைக்கு ஆளும் திமுக, அதே மாதிரி மத்தியில் ஆளும் பாஜகவை தவிர எல்லோருமே எதிர்த்து குரல் கொடுத்துருக்கிறார்கள், தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எவ்வளோ பேருக்கு தெரியும் அந்த இடத்துல ஒரு ஏர்போர்ட் வருவதை உங்கள் மூலியமாக நோடல் ஆஃபீஸருக்கு அது இன்றைக்கி ட்ராப்பாக இருக்கிறதுக்கு நீங்கள் முதல் காரணம் திரு தங்கவேல் தான் காரணம் அப்படின்றது மீடியாவில் இருக்க எங்களுக்கு தெரியும். அது ஏன் தடுக்கப்பட வேண்டும்? தமிழ்நாட்டில் சென்னை, மதுரை, திருச்சி, இந்த மாதிரி கோயம்புத்தூர், இந்த மாதிரி ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் இருக்குது. அது இல்லாமல் இந்த தூத்துக்குடி இப்போ புதுசாக வந்திருக்கு பார்த்தீங்களா, வேலூரில் வருது, தஞ்சாவூரில் வருது, இப்படி விமான நிலையங்கள் வருது வச்சுங்களா சார். அப்போது நீங்கள் ஏற்கனவே பெரிய விமான நிலையங்கள் இருக்குது, சின்ன விமான நிலையங்களும் புதுசாக வந்துருச்சு. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க, சென்னையில் கெப்பாசிட்டி அதிகம், அதனால் இன்னும் லேட்டாக இன்னும் வரல, ஃபில்ஃபில் ஆகலை. அது ஒரு 10 இயர்ஸ்க்கு அப்புறம் பெரிய நெருக்கடி ஏற்படும். அதனால் நாங்கள் தொழில்துறை மற்றும் ஒரு விரைவான செயல்பாட்டிற்காக ஒரு அட்வான்ஸ்டு ஹேண்ட்லிங்காக நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இந்த பரந்தூர் இதை இன்னைக்கு இல்லை, ரொம்ப நாளைக்கு முன்னாடியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பன்னூரை தேர்ந்தெடுத்தாங்க. கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருந்த காலகட்டத்தில். அப்புறம் இஷ்யூவாய் நின்றுச்சு. இந்த பெரிய விமான நிலையங்கள் சின்னது இருக்கு இல்லைங்களா சார், அது எல்லாத்தையுமே இப்போல்லாம் நிறைய டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. இந்த முன்னாடி நான் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி திருச்சியிலேருந்து சென்னைக்கு தான் ஏறணும் இல்லைச்சிங்களா சார், இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு. ஏன்னா எல்லா கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு. இன்றைக்கி அப்படி இல்லை. திருச்சியை நீங்கள் கொஞ்சம் ஒரு 10% இன்க்ரீஸ் பண்ணலாம், கோயம்புத்தூர் 10% இன்க்ரீஸ் பண்ணலாம், மதுரையை 10% இன்க்ரீஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் பண்ணிட்டு தான் வரணும் ஃபஸ்ட்டு. இன்னொன்று, நாங்கள் போய் அந்த இடத்துல 1425 ஏக்கர் ஏரியை அழிச்சிட்டு 3000க்கு ஏற்பட்ட விவசாயங்களை அழிச்சிட்டு நாங்கள் அந்த இடத்துல கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. 13 கிராமம் சார் எக்ஸாக்டாக வச்சுங்களா. அதிக ஏகனாபுரம் அந்த தொகுதி. ஆமாம், அந்த பகுதி ஃபுல்லாக, பரந்தூர் ஃபுல்லாக. அதில் மேப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்புகிறோம், நீங்கள் அந்த மக்கள்கிட்ட காமிக்கணும். கொத்து கொத்தா ஏரி சார், கொத்து கொத்தா ஏரி. இதுக்கு முன்னாடி 2000 வருஷத்தில் 2005 தான் தமிழ்நாட்டில் எல் கிருஷ்ணன் வழக்கு, எல் கிருஷ்ணன் TK 2-3 பேர் இருக்கும். அந்த வழக்கில் 5 ஏக்கர் 70 சென்ட்டுக்கு வழக்கு அன்னைக்கு. இன்றைக்கி இருக்க கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் அதுக்கே வாட்டர் படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. இன்றைக்கி இந்த 1425 ஏக்கரை பண்ணிட்டால் நாளைக்கு இந்த கவர்மெண்ட்டை விட்டுருங்க, இன்னொரு கவர்மெண்ட்டு திருச்சியில் 10 இல்லைன்னு சொல்லி அங்கே ஒரு 1000 ஏக்கர் அழிக்க மாட்டாங்கிறது கேரண்டி இல்லை. ரெண்டாவது, வாட்டர் பாடிக்கு தான் ரெஸ்ட்ரிக்ஷன் ஜாஸ்தி. இவங்க கொடுத்துட்டாங்க. மத்திய அரசு இருந்தாங்களே சார், அவங்களுக்கு கடிதம் வந்ததில்லை, இவங்க அனுப்புனாங்களே, அதை வாங்கி படிக்கிறாங்க. போன வருஷம் மார்ச் மாதத்தில் ப்ரீ ஃபீஸிபிலிட்டி ரிப்போர்ட்டு, ஏப்ரல் மாதத்தில் ஃபார்ம் 1 போகுது இல்லை சார். வாங்கி பார்த்த ஒன்றையுமே அவங்க ஒன்றுமே இல்லை, கண்டுபிடிச்சிருவாங்க. 1425 ஏக்கர் வாட்டர் பாடி. அவங்க இங்கே பார்க்கணும், ஸ்டேரிங் இப்படி பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போ வாட்டர் பாடிக்கு அப்ரூவ் கிடையாது அப்படின்னு அவங்க அன்னைக்கே தடுத்துருக்கணும். ஆனால் அவங்க எதுவுமே செய்யலை. அதில் தான் எங்களுக்கு சந்தேகம். நீங்கள் சொல்லக்கூடிய வாதங்கள் சரியா தவறாங்கிறத எங்களால் ஒத்துக்க முடியாது. நீங்கள் இருவருமே சேர்ந்து எங்களை அளிப்பதற்கான நோக்கம் ப்ரூஃப் நான் சொல்கிறேன். இதில் அதிக தவறு யார் சார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டா, இன்றைக்கி ரூலிங் ஸ்டேட் கவர்மெண்ட்டா? நீங்கள் எனக்கு நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். டிக்டேட்டர் யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட்டு. நான் உங்களை ஏமாத்துறதுக்கே அனுப்புகிறேன்னே வச்சுக்குவோம். நீங்கள் சுதாரிப்பாக இருக்கணும்ல இல்லைங்களா?
அப்போ நாங்கள் செய்கிற தவறுக்கு துணை போனது மத்திய அரசு. அவங்க தான் மேஜர் வந்து அதிகம் அதில் வரும். ஆமாம். இப்போ உங்களுடைய ஒரு இப்போ நோடல் ஏஜென்சிக்கு வந்து வாட்டர் பாடி நிறைய இருக்குனால இப்போ நின்றுருக்கு. இதற்கு பிறகு இப்போ இன்னைக்கு வந்திருக்கிற அரசியல் கட்சி தலைவர் திரு விஜய் உட்பட அந்த இடத்துக்கு போய் அவங்க கூட பேசியிருக்கிறாரு. வரும் அப்படின்னு நம்ம நினைக்கலாமா? இல்லை ஒரு நாளும் அங்கே பரந்தூருக்கு விமான நிலையம் வராது? பரந்தூரில் ஒரு கால விமான நிலையம் வராது. ஏன் அப்படின்னு சொன்னால் அந்த லெட்டரில் கொடுக்குறாங்க எப்படின்னா சார், நம்ம வந்து டிராயிங் எல்லாம் அப்ளை பண்ணி எல்லா வில்லேஜ் மேப்பு லெட்டர்ஸ் எல்லாத்தையும் அட்டாச் பண்ணி நம்ம வந்து மெயில் அனுப்பி லெட்டர் கொடுக்குறோம். அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தமிழ்நாடு அரசு அப்ரூவலுக்கு மத்திய அரசுக்கு அனுப்பிச்சிருச்சு, இவங்க அப்ரூவல் 4-5 அப்ரூவல் கொடுத்துட்டாங்க, ஃபண்டு சேங்ஷன் நிலைமையில் இருக்குது. ஆனால் தங்கவேல்னு ஒருத்தர் வந்து இல்லை மிஸ்யூஸ் இருக்குது பண்ணுறாங்க, மிஸ்டேக் நடந்திருக்குது, அதனால் இந்த மனுவை விசாரிக்க வேண்டியதுக்கு அவசியமாகுதுன்னு சொல்லி மத்திய அரசோட அந்த அஃபீஷியல் டிபார்ட்மெண்ட்டு முடிவு பண்ணுறாங்க. முடிவு பண்ண பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, யாருக்கும் அனுப்பலை. யார் ரெஸ்பான்சிபிலிட்டி? டிட்கோ மேனேஜிங் டைரக்டருக்கு அனுப்பலை, காஞ்சிபுரம் கலெக்டருக்கு அனுப்பலை, தமிழ்நாடு கவர்மெண்ட் சீஃப் செக்ரட்டரிக்கு அனுப்பலை, முதல்வர் அமைச்சருக்கு அனுப்பலை, கவர்னருக்கு அனுப்பலை. அவங்கள அனுப்புனது நந்தனத்தில் இருக்கக்கூடிய நோடல் ஏஜென்சிக்கு தான் அனுப்புகிறாங்க. நோடல் ஏஜென்சி யார்? நான் ஜுடிஷியரி அத்தாரிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்க, என் மனுவை நான் அவங்களோட ஒரு சட்ட ஒரு இல்லைன்னா அதுக்கு பவர் இருக்கா? அவங்க வந்து சார் ஆய்வு பார்க்க இப்போ ஸ்டியரிங் கமிட்டி மாதிரிலாம் அவங்க அதை பண்ணுவாங்க. பார்த்த ஒன்றுமே என்னது பண்ணுவாங்க, டக்குனு சிஸ்டத்தை எடுத்து பார்ப்பாங்க, வில்லேஜ் மேப் செக் பண்ணி பார்ப்பாங்க. தங்கவேல் கொடுத்துருக்குற அந்த டிராயிங்கில் மொத்தம் 18 வில்லேஜ் மேப்பு, 13 வில்லேஜுக்கு. ஏன்னா ஒரு வில்லேஜுக்கு 4 இது, மற்றதுக்கு 2-2ன்னு வரும். அப்புறம் மீதியெல்லாம் ஒன்று, மொத்தம் 18 மேப்பு அந்த இல்லை. அப்போ தங்கவேல் சொன்ன வில்லேஜ் மேப் கரெக்டாக? கரெக்ட். 1425 ஏக்கர் கரெக்டாக, ஸ்டேட் கவர்மெண்ட் அப்ரூவ்டு, பார்ப்போம் ஸ்பாட்டுக்கு. இப்போ இதுக்கு நீங்கள் விளக்கம் கொடுங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. இதை எப்படி நம்ம ஒத்துக்கிறது? நீங்கள் கேட்பீங்க, வெறும் ஒரு கடிதம் மட்டுமே போதுமா அப்படின்னு கேட்பீங்க. எனக்கு முதல்ல ஒரு லெட்ரு வருது காஞ்சிபுரம் கலெக்டரேட்லேருந்து. என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பரந்தூர் விமான நிலையத்தை பொறுத்த வரைக்கும் இது டிட்கோ சம்மந்தப்பட்டதுன்னு சொல்கிறாங்க. ஒரே மாதத்தில் ஒரு மாதம் எப்படி வருது பாருங்கள் லெட்ரு. நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை போகிறோமா சார்? உடனே அடுத்து ஒரு லெட்ரு வருது, என்னென்ன நீர்நிலைகளை பாதிக்காத வகையில் நாங்கள் விமான நிலையம் அமைக்கலான்னு சொல்கிறாங்க. நான் என்ன நினச்சேன், அப்படி நீங்கள் அந்த வார்த்தை சொன்னதே தவறு. ஏன்னா நீங்கள் 1425 ஏக்கருக்கு தான் நீங்கள் அப்ரூவல் வாங்கியிருக்கீங்க, கரெக்டுங்களா? எல்லாமே கேன்சல் ஆகிரும். அதை சுதாரித்த ஒன்றையும் இப்போ திரும்ப லெட்டர் கொடுத்துட்டாங்க, ஐயா சாமி எங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை, நீயாச்சு டிட்கோ மேனேஜிங் டைரக்டர் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு. சரி, இப்போ இந்த ராம்சார் நிலங்கள் அந்த இடத்துல ஒரு கட்டுமானத்தை கொண்டு வந்திருக்காங்க, அதுவுமே கூட தடை சார்? ராம்சார் கட்டவே கூடாது, இல்லை கட்டக்கூடாது. ஆனால் இவங்க வந்து அது இல்லை, நான் அவங்களுடைய சர்வே நம்பர்லாம் மாற்றி போட்டு நாங்கள் வந்து ராம்சார் நிலத்திற்கு அருகாமையில் தான் சொல்கிறாங்க அரசு இது வரைக்கும் சொல்லிட்டு இருக்கு. இப்போ கோர்ட்டு வந்து அது தடை செய்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இதுவும் இந்த மாதிரியான ஒரு நீர்நிலைக்கு மேலே வர்றதுனால அது தடை ஏற்பட்டுரும். நம்ம எப்படின்னா சார், நல்லா இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான விஷயம். வில்லிவாக்க ஏரி தான் மக்களுக்கு தெளிவாக புரியும். அது வந்து 214 ஏக்கர்னு நினைக்கிறேன், ஓரளவு வச்சுக்குவோம். அறப்போர் ஏக்கம் தான் அந்த வழக்கெல்லாம் தொடர்ந்து 20 ஏக்கரோ 18 ஏக்கர் தான் மீட்டிருக்காங்க. என்ன சொல்கிறாங்க, கவர்மெண்ட் ஏற்கனவே கட்டிட்டாங்க பில்டிங் அப்படிங்கிறாங்க, ஏற்கனவே கட்டப்பட்டு. அதனால் இந்த ராம்சருக்கு வந்து நம்ம வந்து ஏன்னா அது வந்து இன்டர்நேஷ்னல் இஷ்யூ, ஜெனீவாவில் நடக்குதுன்னு நினைக்கிறேன். இப்போது முடிஞ்சிருச்சு மீட்டிங்கு, முடிஞ்சிருச்சு. என்னென்னு நான் படித்து சொல்கிறேன். அப்போது இது மாதிரி பில்டிங் கட்டிடக்கூடாதுன்னு இவங்க தடுக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன், 1920 ரீசெட்டில்மெண்ட் ரிஜிஸ்டர் படி 214 ஏக்கர் ஏரிங்கிறது கன்ஃபார்ம். 1900 யூடிஆர் சர்வே 85க்கு முன்னாடி, 79லேருந்து 85க்கு முன்னாடி வரைக்கும் கன்ஃபார்ம். நீங்கள் பில்டிங் கட்டியிருக்காங்கல்ல, அவங்களுக்கு சிவப்பு கலரில் பட்டா கொடுக்கலாம்ல. எப்போ இந்த நிலத்தை யாராவது விற்றீங்கன்னா அரசாங்கத்துக்கு தான் கொடுக்க முடியும், பணமெல்லாம் தரமாட்டோம். இது அடி நிலம் வந்து அரசுக்கு உரிமையானது, சிகப்பு பட்டா கிடையாது, கலரில் கொடுக்கணும். ஐடென்டிஃபை பண்ணணும்ல. நான் திருமணம் ஆகி போகிறேன், எனக்கு குழந்தைகள் இல்லை, நான் வந்து வேறு ஊருக்கு போகிறேன், உதாரணத்துக்கு சொல்கிறேன் நான். அப்போ நான் வந்து விற்க முடியாது. இப்படி எந்த கட்டுப்பாடுமே இல்லை. 30 வருஷம் ஆனால் விற்கலான்னு இருக்கும்போது என்ன கேரண்டி இருக்குது? அதனால தான் சொல்கிறோம், ராம்சர் நிலங்கள் பள்ளிக்கரண சைப்பு நிலங்கள் வந்து 3 லட்சம் ஏக்கர் இருக்குது. இன்றைக்கி எவ்வளோ இருக்குது நம்ம அந்த இடத்துக்கு போகலை. இப்போ நம்ம ஒவ்வொரு வழக்கிலையும் நம்ம வந்து இருக்கிறத காப்பாற்றணும்னு சொன்னால் கட்டப்பட்டதுக்கு என்ன ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது அந்த மாதிரி கொண்டு வரணும். ரெண்டாவது, அதுக்கு வார்டனில் நிறைய தர, அதுக்கு வந்து இன்சார்ஜஸ் பர்சன்ஸ்லாம் இருக்கிறாங்க, பண்ணவே முடியாது. நிறைய வழக்குகள், நிறைய விஷயங்கள் தொடர்ந்து உங்களோட பேசுவோம். இன்றைக்கு இந்த கருத்து பதிவுக்கு மிக்க நன்றி. மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பம். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. நேயர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். அறம் தமிழ். நன்றி, வணக்கம்.